மனுநீதி என்னும் மனு தர்ம சாஸ்திரம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 201 முதல். நபும்சகன், செய்த பாவத்தால் குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவன், பிறவி குருடன், செவிடன், பைத்தியக்காரன், மூடன், ஊமை, முடவன், உடல் இயக்கமற்றவன் முதலானோர் தந்தையின் தனத்தை பங்கிட்டுக் கொள்ள உரிமையற்றவர்கள். ஆனால் அந்த தனத்தை எடுத்துக்கொண்டவன் இத்தகையவன் உயிரோடு இருக்கும் வரை உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து போஷிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் பாவத்துக்கு உள்ளாவான். இத்தகையோருக்கு திருமண ஆசை ஏற்பட்டு யாரோ ஒருத்தி திருமணமும் செய்து கொண்டு அவர்களுக்கு சொந்த மகனோ அல்லது க்ஷேத்ரஜ வகையிலோ சந்ததி ஏற்பட்டால் அப்போது சொத்தில் உரிய பாகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை இறந்து பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்கும்போது மூத்தவன் தான் சொந்தமாக தனத்தை சம்பாதித்தால் தன் சகோதரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். வித்யையால் தான் ஒருவன் மட்டும் சம்பாதிக்காமல் சகோதரர்கள் சேர்ந்து செய்யும் வாணிபம் போன்றவற்றால் சம்பாதித்ததை எல்லா சகோதரர்களும் சரிசமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். தந்தையின் தனத்தை இதில் சேர்க்கக்கூடாது. ஒருவன் தன் வித்யையினால் சம்பாதித்த செல்வம் அவனுக்கே சொந்தமானது. மேலும் சிநேகிதத்தால் கிடைத்த செல்வம், விவாக சமயத்தில் கிடைத்த செல்வம், பிறர் பூஜித்து அவனுக்கு அளித்த செல்வம் முதலானவையும் அவனுக்கே சொந்தமானது. சகோதரர்களில் ஒருவன் சொந்த சம்பாத்தியமாக தனம் சேர்த்து பாக பிரிவினையின் போது தனக்கு பாகம் தேவையில்லை என்று கூறினால் பங்கில் அவன் ஜீவனத்திற்கு என்று சிறிது கொடுத்து மீதியை மற்றவர்கள் பங்கிட்டு கொள்ள வேண்டும். தந்தையின் தனத்தை சேர்க்காமல் தானாக தன் தனத்தை கொண்டு ஒருவன் சம்பாதித்தால் தன் சகோதரர்களுக்கு அதில் பங்கு கொடுப்பதும் கொடுக்காததும் அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஒரு தந்தை சாமர்த்தியமில்லாமையால் தொலைத்த செல்வத்தை மகன் தன் திறமையினால் மீட்டு கொண்டு வந்தால் அது அவனுடையதே ஆகும். தான் சுயமாக சம்பாதித்ததை தந்தை விரும்பினால் மட்டுமே பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கலாம். சுயார்ஜித செல்வத்தை பாகப்பிரிவினை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. அனைவரும் பாகப்பிரிவினை செய்து கொண்ட பிறகும் மீண்டும் ஒன்றாகவே இருந்து சேர்த்த செல்வத்தை திரும்பவும் பங்கு போட்டு கொண்டால் அப்போது மூத்தவனுக்கு என்று தனியாக எந்த பங்கும் கிடையாது. எல்லோரும் சமமாக பங்கிட்டு கொள்ளலாம். சகோதரர்களில் எவனாவது இறந்து போனாலோ நாடு கடத்தப்படுதல், சந்நியாசியாகி போதல் போன்றவற்றால் அவன் அவ்விடத்தில் இல்லாமல் போனாலோ அவனுக்கு பங்கு இல்லாமல் போகாது. அவனுடைய பங்கு அவன் பிள்ளைகளுக்கு போக வேண்டும். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவியும் இல்லை, பெற்றோரும் இல்லை என்றால் அவன் சொந்த உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். மூத்தவன் பேராசையால் உடன் பிறந்தார் சொத்தை மோசடி செய்து எடுத்துக்கொண்டால் அவனுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. மேலும் அவனை அரசன் தண்டிக்க வேண்டும். சகோதரர்களில் செய்யத்தகாத காரியங்களை செய்தவனுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. மூத்தவன் தன் தம்பியர் இருக்கும்போது தனக்கென்று சொத்தில் தனியுரிமை கொண்டாட முடியாது. உடன் பிறந்தார் அனைவரும் தந்தையுடன் இருந்து ஒன்றாக சேர்த்து சம்பாதித்திருந்தால் தந்தை அவர்களுக்கு தனத்தை சமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஏற்ற தாழ்வாக பங்கிடக்கூடாது. தந்தை தான் உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு தனத்தை பங்கிட்டு அளித்த பிறகு அவருக்கு குழந்தை பிறந்தால் அவன் அந்த குழந்தை தந்தை தன் வசம் வைத்திருந்த தனத்திற்கு உரிமை உடையவனாவான். மேலும் தந்தையுடன் கூட்டு குடும்பமாக சகோதரர்களும் இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து அந்த தனத்தை பங்கிட்டு கொள்ள வேண்டும். சந்ததி இல்லாமல் புத்திரன் இறந்து போனால் தாய்க்கு அவன் பங்கு சேரும். அவளும் இல்லாவிட்டால் தந்தையை பெற்ற தாய்க்கு அந்த தனம் சேரும். இது திருமணமாகாத மகனுக்கான விஷயம். தந்தை இறந்து பாகப்பிரிவினைக்கு பிறகு தந்தையின் வேறு ஏதோ சொத்து இருப்பது தெரிந்தால் அந்த சொத்தை சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். அவன் வைத்துவிட்டு போன கடன் இருந்தால் அதையும் சமமாக அடைக்க வேண்டும். வஸ்திரங்கள், வாகனம், ஆபரணங்கள், பக்குவம் செய்யப்பட்ட உணவு வகைகள், கிணறு, வேலைக்கார பெண்கள்,
தான் சௌக்கியமாக வாழ இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தவை. எவரவர் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ அவரே அவற்றை அனுபவித்து வர வேண்டும். இவைகளை பங்கிட்டுக் கொள்ளக்கூடாது. சொந்த புத்திரர்களுக்கும் மற்ற வகை புத்திரர்களுக்குமான பாகப்பிரிவினைக்கான நியமங்களை இதுவரை கூறினேன். இனி சூதாட்டம் குறித்து கூறுகிறேன், கேளுங்கள். தியூதம், சமாஹவ்யயம் இவை இரண்டையும் அரசன் தன் நாட்டில் அறவே இல்லாதவாறு ஒழிக்க வேண்டும். ஏனெனில் இவை இரண்டும் ராஜ்யத்தை அளிப்பவை. இவை இரண்டும் பகிரங்கமாக செய்யும் திருட்டு போன்றவையாகும். எனவே அரசன் எப்போதும் முயற்சியோடு இவை இரண்டும் தன்னுடைய நாட்டில் இல்லாதவாறு செய்ய வேண்டும். உயிரற்றவைகளான பகடைகளை கொண்டு ஆடுவது தியூதம் என்னும் சூதாட்டம். உயிருள்ளவையான கோழி, காளை போன்றவைகளை கொண்டு ஆடுவது சமாஹவ்யயம் என்னும் பந்தயம் வைத்து ஆடும் ஆட்டம். சூதாட்டம், பந்தயம் இரண்டையும் ஆடுபவனையும் மற்றவரை கொண்டு ஆட செய்விப்பவனையும் அரசன் தண்டிக்க வேண்டும். அவ்வாறே பிராமணனை போன்று பூணூல் முதலானவற்றை தரித்து ஜபம் முதலானவற்றை செய்யும் சூத்திரனையும் தண்டிக்க வேண்டும். சூதாட்டம், பந்தயம் முதலியவற்றில் ஈடுபடுபவர்களையும் கூத்தாடிகளையும் தெருவில் பாடிக்கொண்டே செய்திகளை பரப்புபவர்களையும் குரூரர்களையும் வேதத்துக்கு விரோதமாக நடப்பவர்களையும் தகாத காரியங்களை செய்பவர்களையும் குடிகாரர்களையும் அரசன் தன் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். இவர்கள் அனைவருமே வேறு வேறு வேஷங்கள் பூண்ட திருடர்களை போன்றவர்களே ஆகும். இவர்கள் நாட்டில் இருந்தால் எப்போதும் நல்லவர்களுக்கு துன்பம் இழைப்பார்கள். இதற்கு முந்தைய கல்ப காலங்களிலும் கூட சூதாட்டத்தால் மனிதர்களுள் கடுமையான பகை ஏற்பட்டிருக்கிறது. எனவே விளையாட்டுக்கும் கூட புத்திமானான மனிதன் சூதாடக்கூடாது. எந்த மனிதன் இரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ சூதாடுகிறானோ அவனை அரசன் தன் விருப்பப்படி தண்டிக்க வேண்டும். அபராத தண்டனைக்கு ஆளான சத்திரிய, வைசிய, சூத்திரர் அபராத தொகை செலுத்த முடியாத தரித்திரர்களாக இருந்தால் வேலை செய்து அதை கழிக்க வேண்டும். பிராமணனாக இருந்தால் சிறுக சிறுகவாவது சம்பாதித்து அந்த தொகையை செலுத்த வேண்டும். பெண்கள், சிறுவர்கள், போதையில் இருப்பவர்கள், வயோதிகர்கள், தரித்திரர்கள், நோயாளிகள் முதலானோர் சூதாடினால் மரவேர்கள், பிரம்பு, கயிறு முதலானவற்றால் அடிக்க வேண்டும். கிராம அதிகாரி முதல் பிரதான நீதிபதி வரை அரசனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் சண்டையிட்டு கொண்டு வந்தவர்களின் சண்டையை நீதியாக தீர்த்து வைக்காமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நீதிக்கு புறம்பாக ஒருவனுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தால் அத்தகையோரின் மொத்த சொத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும். பொய் சாசனம் தயாரிப்பவர்களுக்கும் அரசனை பழிப்பவர்களுக்கும் அரசனை சேர்ந்த மந்திரிகளையும் அரசனின் நண்பர்களையும் அரசனின் பொக்கிஷத்தையும் நாட்டின் பாதுகாப்பு அரண்களை பற்றியும் நாட்டை பற்றியும் குறை கூறி பேதம் விளைவிப்பவர்களுக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் பிராமணர்களையும் கொல்லும் கொடியவர்களுக்கும் எதிரி நாட்டு ஒற்றர்களுக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். முறைப்படி விசாரிக்கப்பட்டு அறிஞர்களால் நீதி வழங்கப்பட்ட பிறகு அதை அரசன் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் அதை விசாரிக்கக்கூடாது. அரசனால் நியமிக்கப்பட்ட மந்திரிகளும் நீதிபதிகளும் வழக்குகளை நன்கு விசாரிக்காமல் தவறாக தீர்ப்பு வழங்கியிருந்தால் அவற்றை அரசன் மீண்டும் விசாரிக்க வேண்டும். மேலும் சரியாக விசாரிக்காத அவர்களுக்கு 1000 பணங்களை அபராதமாக விதிக்க வேண்டும். பிராமணனை கொன்றவனும் குடிகாரனான பிராமணனும் பிராமணனிடம் திருடியவனும் குருவின் மனைவியை கூடியவனும் மனிதர்களிலே மகா பாவிகள். இந்நால்வகை பாவிகளும் பிராயச்சித்தம் செய்து கொள்ளாத போது அரசன் தண்டனை விதிக்க வேண்டும். அபராதமும் சரீர தண்டனையும் விதிக்க வேண்டும். குரு மனைவியை கூடியவன் நெற்றியில் பழுக்க காய்ச்சிய இரும்பு சலாகையால் பெண் குறியை போட்டு சூடு போட வேண்டும். கள்ளுண்ட பிராமண நெற்றியில் கள் குடுவையை போன்று சூடு போட வேண்டும். பிராமணனிடம் திருடியவன் நெற்றியில் நாயின் காலை போன்று சூடு போட வேண்டும்.
பிரம்மஹத்தி செய்தவன் நெற்றியில் தலையற்ற முண்டம் போன்று சூடு போட வேண்டும். இவர்களுக்கு யாரும் உணவு வழங்கக்கூடாது. இவர்களை கொண்டு யஜ்ஞங்கள் செய்யக்கூடாது. இவர்களுக்கு வேத பாடம் நடத்தக்கூடாது. திருமண சம்பந்தம் வைத்து கொள்ளக்கூடாது. எந்தவித தர்ம கிரியைகளும் இயற்றாதவர்களாக, தீனர்களாக, எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இவர்கள் திரிய வேண்டியதுதான். இவ்வாறு நெற்றியில் குறியிடப்பட்டவர்களை பங்காளிகளோ பந்துக்களோ சேர்க்கக்கூடாது. இவர்களிடம் சற்றும் கருணை காட்டக்கூடாது. இவர்களை யாரும் வணங்கக்கூடாது. இவ்வாறு மனு பகவான் கட்டளையிட்டுள்ளார். தாங்கள் செய்த பாவங்களுக்குரிய சாஸ்திரம் விதித்த பிராயச்சித்தங்களை செய்து கொண்ட சத்துரிய வைசியர்களுக்கு அரசன் நெற்றியில் குறியிடக்கூடாது. உத்தம சாகச தண்டம் என்னும் 1000 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். பிராமணன் தன்னிலை பிறழ்ந்து அறியாமையால் இக்குற்றங்களை செய்திருந்தால் 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். தெரிந்தே செய்திருந்தால் அவன் சொத்துக்களை பறிமுதல் செய்து அவனை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். பிராமணனை தவிர்த்து மற்றவர்கள் தங்களை அறியாமல் இத்தவறுகளை செய்ய நேரிட்டாலும் அவர்களது மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். தெரிந்து வேண்டுமென்றே செய்திருந்தால் மரண தண்டனை விதிக்க வேண்டும். மகா பாவிகளிடமிருந்து வசூலித்த அபராத தொகையையோ சொத்தையோ அரசன் தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பேராசையால் அதை எடுத்துக்கொண்டால் அந்த பாவங்கள் அரசனை வந்தடையும். அந்த தனத்தை தண்ணீரில் போட்டு வருணனுக்கென்று அளிக்க வேண்டும். அல்லது வேத மோதுதலையே செய்து வரும் பிராமணனுக்கு கொடுக்க வேண்டும். வருணனே பாவிகளின் தண்டனைக்கு அதிகாரி. வருணனே தண்டனை அளிக்கும் அதிகாரமுடைய அரசர்களுக்கு பிரபு. வேதங்களை எப்போதும் ஓதுகின்ற பிராமணன் இவ்வுலகத்தார் அனைவருக்கும் பிரபு. எந்த நாட்டில் பாவிகளின் தனத்தை அரசன் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறானோ அந்த நாட்டில் ஜனங்கள் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார்கள். எந்த நாட்டில் பாவிகளின் தனத்தை அரசன் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறானோ அந்த நாட்டில் பூமி நல்ல விளைச்சலை கொடுக்கும். சிசு மரணங்கள் ஏற்படாது. ஊனமுற்றவர்கள் பிறக்க மாட்டார்கள். வேண்டுமென்றே பிராமணர்களை அடிப்பவனையும் அவர்கள் செல்வத்தை பிடுங்கிக் கொள்பவனையும் அவன் ஈன ஜாதிக்காரனாக இருந்தால் அவனை பல வகையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்க வேண்டும். நிரபராதியை தண்டிப்பதால் எவ்வளவு பாபம் நேருமோ அதே அளவு பாபம் குற்றவாளியை தண்டிக்காமல் விடுவதாலும் நேரும். எனவே சாஸ்திர விதிப்படி தண்டனை வழங்கி தர்ம நெறியோடு அரசன் ஆள வேண்டும். இதுவரை கடன் முதலான 18 வகையான விவகாரங்களை பற்றிய விஷயங்களை தீர்ப்பதற்கான வழிகள் விரிவாக கூறப்பட்டன. இவ்வாறாக தர்ம நெறியோடு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்து பிற நாடுகளை வென்ற நாடுகளையும் சேர்த்து நல்லபடி ஆண்டு வர வேண்டியது அரசன் கடமை. தக்க இடத்தில் தலைநகரை நிர்மாணித்து கொண்டு ஏற்கனவே கூறிய முறையில் தக்கபடி கோட்டைகளை சாஸ்திர முறையோடு நிர்மாணித்து கொண்டு அரசாள வேண்டும். நாட்டில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதில் முயற்சியோடு இருக்க வேண்டும். நல்லவர்களை காத்து தீயோரை தண்டித்து தன் மக்களை காப்பதிலேயே எப்போதும் கருத்தோடு இருக்கும் அரசர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். திருடர்கள் முதலானவர்களை தண்டித்து ஒடுக்காமல் வரியை மட்டும் வசூலிக்கின்ற அரசனை மக்கள் வெறுப்பார்கள். மேலும் அவ்வரசன் புண்ணியங்களை இழந்து சொர்க்கத்தையும் அடைய முடியாமல் போகும். தன் தோள் வலிமையால் மக்கள் பயமற்று வாழுமாறு ஆள்கின்ற அரசனின் நாடு தண்ணீர் ஊற்றுவதால் நன்கு வளரும் செடியை போன்று தினம் தினம் விருத்தியடையும். வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் என்று 2 வகைகளில் கொள்ளையடிக்கும் கொள்ளையரை ஒற்றர்களை கொண்டு கண்டறிய வேண்டும். திருடர்கள் இரகசிய வஞ்சகர்கள், வெளிப்படையான வஞ்சகர்கள் என்று 2 வகையாவார்கள். வியாபாரம் செய்பவர்கள் எடை, தரம் முதலானவற்றில் ஏமாற்றினால் அவர்கள் வெளிப்படையான வஞ்சகர்கள். இரவில் எவருமறியாமல் வந்து கன்னமிட்டு பொருட்களை திருடி செல்பவர்கள் இரகசிய வஞ்சகர்கள். லஞ்சம் வாங்குபவர்கள், பயமுறுத்தி மிரட்டி சொத்தை கைப்பற்றுபவர்கள், பிறர் பொருளை இரவல் வாங்கி
அதே போன்று தோற்றமளிக்கும் வேறொன்றை கொடுத்து ஏமாற்றுவது போன்ற வஞ்சக செயல்களில் ஈடுபடுபவர்கள், சூதாட்டத்தால் தனத்தை பறிப்பவர்கள், உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் காட்டி எதையாவது செய்ய சொல்லி அதன் மூலம் தனத்தை பறிப்பவர்கள், மகான்களைப் போன்றும் குருமார்களைப் போன்றும் வேடமிட்டு கொண்டு தனத்தை பறிப்பவர்கள், இதை அதை என்று எதையாவது எண்ணி எண்ணிக்கையை கொண்டு ஜோதிடம் என்று எதையாவது சொல்லி ஏமாற்றுபவர்கள், இவர்கள் வெளிப்படையாக பொருளை பறிக்கும் திருடர்கள். ஒரு காரியத்தை சரிவர செய்ய தெரியாமலே தெரிந்தது போல் காட்டிக்கொண்டு செய்து தருவதாக கூறி பணம் பறிப்பவர்கள், நோயின் தன்மையையும் நோய்க்கேற்ற மருந்தின் தன்மையையும் சரிவர அறியாமலே மருத்துவர்கள் என்று கூறிக்கொண்டு தனம் பறிப்பவர்கள், சரிவர தொழிலை கற்றுக்கொள்ளாமல் பணம் பறிக்க தொழில் செய்யும் வண்ணார், கருமார் முதலானோர், பணம் பறிக்கும் வேசியர், இவர்கள் வெளிப்படையாக பொருளை பறிக்கும் திருடர்கள். இவர்கள் இத்தனை பேரும் பகிரங்கமாக மக்களிடம் கொள்ளையடிப்பவர்கள் என்பதை அறிய வேண்டும். இத்தகையவர்களை பல வேடங்களில் சென்று ஒற்றர்கள் கண்டறிய வேண்டும். எந்த தொழில் செய்யும் வஞ்சகரையும் அந்த தொழில் செய்பவரை போன்ற வேடமிட்ட ஒற்றர்களை கொண்டு கண்டறிய வேண்டும். ஆங்காங்கே இருக்கும் ஒற்றர்களும் பல வகையான வேடங்களோடு பல வகையான வஞ்சகர்களை தக்கபடி கண்டறிந்து அரசனுக்கு அறிவிக்க வேண்டும். இவ்வாறான இரகசிய திருடர்களையும் வெளிப்படை திருடர்களான வஞ்சகர்களையும் கண்டுபிடித்து அவரவர் செயலுக்கு தக்கபடி தண்டித்து குற்றவாளிகளை ஒடுக்க வேண்டும். உள்ளுக்குள் பாப புத்தியோடு கெடுதிகளை செய்து கொண்டு வெளியே நல்லவரை போன்று தெரிகின்ற இத்தகைய தீயவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். தண்டனை ஒன்றினாலேயே இவர்கள் தங்கள் பாப செயல்களை விடுவார்கள். ஊர் மக்கள் கூடும் மகா மண்டபங்கள், குடிநீர் பந்தல்கள், சிற்றுண்டி விற்குமிடங்கள், வேசியர் இல்லங்கள், கள்ளுக்கடைகள், அன்னசத்திரங்கள், 4 தெருக்கள் கூடுமிடங்கள், மரத்தடி, மக்கள் அதிகம் நடமாடும் இடங்கள், பாழடைந்த மலர் வனங்கள், தோட்டங்கள், இரும்பு பட்டறை போன்ற தொழில் செய்யும் இடங்கள், பாழடைந்த மாளிகைகள், தோப்புகள், நந்தவனங்கள் முதலான இடங்களில் எப்போதும் ஒற்றர்களின் கண்காணிப்பு இருக்க வேண்டும். இவ்விடங்களில் திருடர்களை பிடிப்பதற்காக நிரந்தரமான சில வீரர்கள் இருக்க வேண்டும். மேலும் சஞ்சரித்து கொண்டே திருடர்களை பிடிக்கும் வீரர்களையும் நியமிக்க வேண்டும். பழைய திருடர்களை கொண்டும் புதிய திருடர்களை பிடிக்கலாம். தண்டனை பெற்று திருந்திய பழைய திருடர்களை ஒற்றர்களாக்கி கொள்ள வேண்டும். திருடன் வழிகளை திருடன் அறிவான் அல்லவா? பழைய திருடர்களான ஒற்றர்கள் தங்கள் திறமைகளை கொண்டு புது திருடர்களை பிடித்து கொடுக்குமாறு செய்ய வேண்டும். இந்த ஒற்றர்கள் திருடர்களை கண்டுபிடித்த பிறகு இவர்களை அரசாங்க வீரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்காக அத்திருடர்களை ஏதேனும் காரணம் காட்டி ஓரிடத்திற்கு வரவழைக்க வேண்டும். தன் இல்லத்திற்கு விருந்துக்கு வருமாறு கூறி ஓரிடத்திற்கு வரவழைத்து பிடித்து கொடுக்கலாம். தன் இல்லத்திற்கு முற்றுமுணர்ந்த முனிவன் வந்திருப்பதாகவும் அவரிடம் வருங்காலத்தை பற்றி அறியலாம் என்றும் கூறி ஓரிடத்திற்கு வரவழைத்து வீரர்களிடம் பிடித்து கொடுக்கலாம். வாழ் பயிற்சி, மற்போர், ஆசிரியர்களிடம் கூட்டி போய் அவற்றை பயிற்றுவிப்பதாக ஆசை காட்டி ஓரிடத்திற்கு வரவழைத்து பிடித்து கொடுக்கலாம். எப்படியேனும் அந்த திருடர்களுடன் பழகி அவர்களை நம்ப வைத்து தந்திரமாக காவலரிடம் பிடித்து கொடுக்க வேண்டும். இத்தகைய ஒற்றர்களிடம் நம்பிக்கையின்றி பட்டும் படாமலும் பழகுபவர்களாக பிடிபடாமல் இருக்கும் குற்றவாளிகளை அவர்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் சேகரித்து அவர்கள் உண்மையில் குற்றவாளிகளே என்பதை சந்தேகமற தீர்மானித்த பிறகு அக்குற்றவாளிகளை அவர்களின் குடும்பத்தோடு கொல்ல வேண்டும். மரண தண்டனை விதிக்க வேண்டிய குற்றங்களை செய்தவன் என்று ஒரு குற்றவாளி பிடிபட்டால் அந்த குற்றத்தை அவன் செய்ததற்கான தகுந்த ஆதாரங்கள், தடயங்கள் இல்லாவிட்டால் அவனை கொல்லக்கூடாது. ஆதாரங்களும் அக்குற்றத்தை செய்ய உபயோகித்த கருவிகளும் கிடைத்தபோது அவனை கொல்ல வேண்டும். கிராமங்களில் இருப்பவராயினும் கூட திருடர்கள் இவர்கள் என்பதை நன்கு அறிந்தும் அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்தாலும் மற்ற உதவிகள் புரிந்தாலும்
அவர்களையும் திருடர்களாக எண்ணி தண்டிக்க வேண்டும். ஊர் காவல்காரர்களும் எல்லை காவல்காரர்களுமாக இருக்கும் வீரர்களில் எவரேனும் இத்தகைய திருடர்களுக்கு உதவி புரிபவர்களாக, அவர்கள் திருடர்கள் அல்ல என்று பேசுபவர்களாக இருந்தால் அவர்களையும் திருடர்களாக எண்ணி திருடர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும். பிறருக்கு யாகம் செய்து கொடுத்தும் தானம் வாங்கியும் ஜீவிப்பவன் தர்ம நெறியிலிருந்து தவறினால் அவனும் அரசனால் தண்டிக்கப்பட வேண்டியவன். கிராமத்தில் கொள்ளையர் புகுந்து கொள்ளையடிக்கும் போதும், அணை உடையும் போதும், வழியை மறித்து திருடர்கள் கொள்ளையடிக்கும் போதும் அருகில் உள்ளவர் உதவிக்கு ஓடி வரவில்லை என்றால் அவர்களை பந்து ஜனங்களோடு நாடு கடத்த வேண்டும். பொக்கிஷத்திலிருந்து திருடியவன் அரசன் ஆணையை மீறுபவனாகவும் அரசனுக்கு துரோகம் இழைப்பவனாகவும் இருப்பவன் போன்றோரை விதவிதமான சரீர சித்திரவதைகளால் தண்டிக்க வேண்டும். குற்றத்தின் தன்மையை பொறுத்து மரண தண்டனையும் விதிக்கலாம். இரவில் கன்னமிட்டு திருடுபவர்களின் கைகளை துண்டித்து கூரான வேலாயுதத்தால் அவர்களை குத்தி தொங்கவிட வேண்டும். முதன்முறையாக ஒரு பெண்ணிடம் தவறாக நடப்பவனின் விரல்களை வெட்ட வேண்டும். இரண்டாம் முறை செய்தால் கை கால்களை வெட்ட வேண்டும். மூன்றாம் முறை செய்தால் மரணமே தண்டனையாகும். இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு தெரிந்தே நெருப்பு, சாப்பாடு, ஆயுதங்கள், தங்க இடம் கொடுப்பவனுக்கு திருடனுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும். மக்களுக்கு பயன்படும் குளம், ஏரி போன்றவற்றின் கரைகளை உடைப்பவனை தண்ணீரில் மூழ்கடித்தே கொள்ள வேண்டும். ஒருவேளை அறியாமல் செய்து உடைப்பை சரி செய்தும் கொடுத்தானால் 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அரசனுடைய பொக்கிஷ சாலை, ஆயுத சாலை, ஆலயம் இவைகளை இடிப்பவனை உடனடியாக கொல்ல வேண்டும். அரசனுடைய குதிரை, யானை, தேர் இவைகளை அபகரிப்பவனையும் உடனடியாக கொல்ல வேண்டும். முன்னர் ஏற்படுத்தப்பட்டிருந்த மக்கள் உபயோகத்திற்கான ஏரி முதலான நீர்நிலைகளிலிருந்து நீரை தன் உபயோகத்திற்காக வெட்டி தன் வயலுக்கு பாய்ச்சுகிறவனுக்கும் நீர் வரும் பாதையை அடைப்பவனுக்கும் 250 பணம் அபராதம் விதிக்க வேண்டும். ராஜ வீதியில் மலம் கழிப்பவனுக்கு 2 கார்ஷ்ணா பணங்களை அபராதம் விதித்து அவனை கொண்டே அவ்விடத்தை சுத்தம் செய்விக்க வேண்டும். நோயாளி, வயோதிகன், கர்ப்பிணி, சிறுவன் முதலானோர் ஆபத்தில் இத்தகைய செயல்களை செய்துவிட்டால் அவர்களை கொண்டே அவ்விடத்தை உடனடியாக சுத்தம் செய்வித்து அவர்களை கண்டித்து அனுப்பி வைக்க வேண்டும். அபராதம் ஏதும் போட தேவையில்லை. மருத்துவன் சிகிச்சை செய்யும்போது தவறான மருந்து கொடுத்தானால் அவனை தண்டிக்க வேண்டும். அவன் சிகிச்சை செய்தது மிருகங்களுக்கானால் 250 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். மனிதர்களுக்கு ஆனால் 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். தண்ணீரை குறுக்கே கடப்பதற்காக போடப்பட்டிருக்கும் மரப்பாலம், கற்பாலம் போன்றவற்றையும் ராஜத்வாரங்களில் இருக்கும் கொடிமரங்கள், யூப ஸ்தம்பங்களையும் தெய்வ சிலைகளையும் சேதப்படுத்துபவனுக்கு 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். அவன் சேதப்படுத்தியவைகளை அவனே மீண்டும் புதிதாக செய்து வைக்க வேண்டும். தங்கத்தோடு அதிகம் செம்பை கலப்படம் செய்தவன் உயர்ந்த இரத்தினங்கள் முதலானவற்றை பதிக்கும்போது அவற்றை உடைத்து விட்டவன், முத்துக்களை மாலை கோர்க்க துளையிடும்போது தவறுதலாக துளையிட்டு அவற்றை கெடுத்தவன் போன்றோருக்கு 250 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். மேலும் பொருளின் உடைமைக்காரனுக்கு புதிதாக அதை செய்து கொடுக்க வேண்டும். ஒரே விலையை கூறாமல் ஆளுக்கு தக்கபடி விலையை கூறி விற்கும் ஏமாற்றுக்காரனுக்கு 100 பணங்களிலிருந்து 200 பணங்கள் வரை அபராதம் விதிக்க வேண்டும். குற்றவாளிகளை கட்டிப்போட்டு அடிப்பது, உடல் சித்திரவதைகளை செய்வது முதலானவற்றை பலரும் பார்க்கும் இடங்களான ராஜ வீதிகளில் செய்ய வேண்டும். அப்போதுதான் குற்றம் செய்தால் கிடைக்கும் தண்டனைகளை காணும் மற்றவர்களுக்கு குற்றம் செய்வதில் கருத்து போகாது. மற்ற குற்றவாளிகளும் கூட திருந்தி நல்வழிப்படுவார்கள். அரண்மனை மதிலை இடிப்பவன், கோட்டை மதிலை இடிப்பவன், அகழியை தூர்ப்பவன் போன்றோரை உடனடியாக நாடு கடத்த வேண்டும்.
ஒருவனை கொல்வதற்காக அபிச்சார ஹோமம் செய்பவனுக்கு 200 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். இவன் செய்த ஹோமத்தால் யாருக்கேனும் மரணம் நேரிட்டிருந்தால் இவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். மரணத்திற்காக மட்டுமின்றி வேறு எந்த வகை கெடுதி செய்வதற்காக ஹோமமோ மாந்திரிகமோ செய்திருந்தாலும் இதே தண்டனைதான். முளைக்க இயலாத தானியங்களை விதைக்கான தானியங்கள் என்று கூறி விற்பவனுக்கும், அவ்வாறே விதைக்கான தானியங்களோடு முளைக்காத தானியங்களை கலப்படம் செய்து விற்பவனுக்கும், வயல்களின் எல்லைகளை மாற்றி அமைப்பவனுக்கும் சித்திரவதைகளை தண்டனையாக விதிக்க வேண்டும். தங்கத்தை இடையில் ஏமாற்றுவது, உரசி பார்த்து மாற்று இவ்வளவு என்று உரைப்பதில் ஏமாற்றுவது, தங்கத்தில் கலப்படம் செய்து விற்பது, பொருள் செய்ய கொடுத்த தங்கத்தில் திருடுவது போன்றவற்றை செய்யும் பொற்கொல்லனுக்கு அவன் செய்த குற்றத்துக்கு தக்கபடி சித்திரவதைகளை தண்டனையாக விதிக்க வேண்டும். குற்றம் பெரிதாக இருந்தால் உடல் பாகங்களை வெட்டி கொல்ல வேண்டும். மண்வெட்டி, கோடாரி, கலப்பை முதலியவற்றை திருடியவனுக்கும், வாள், வில், கத்தி முதலான ஆயுதங்களை திருடியவனுக்கும், மருந்துகளை திருடியவர்களுக்கும் எந்த காலத்தில் எந்த அவசரத்திற்காக அந்த காரியங்களை செய்தான் என்பதை பார்த்து அதற்கு தக்கபடி அரசன் தண்டனை விதிக்க வேண்டும். அரசன், அமைச்சர்கள், அந்தப்புறம், நாடு, பொக்கிஷம், படைபலம், நட்பு, அரசர்கள் இந்த 7 பிரகிருதிகளும் ஒரு அரசனின் அங்கங்களாகும். இதையே ராஜாங்கம் என்று கூறுகிறோம். இவற்றில் பின்னிருப்பதை காட்டிலும் முன்னிருப்பது உயர்ந்தது. பின்னிருப்பதை விட முன்னிருப்பவனுக்கு குறைவு வராமல் காக்க வேண்டும். அதாவது நட்பு அரசர்களை விட தன் படைபலம் முக்கியம், படைபலத்தை விட பொக்கிஷம் முக்கியம், பொக்கிஷத்தை விட நாடு முக்கியம், நாட்டை விட தலைநகரம் முக்கியம், தலைநகரை விட அமைச்சர்கள் முக்கியம், அமைச்சர்களை விட அரசனே மிக மிக முக்கியம். இப்படி கூறியிருப்பதால் ஒன்றுக்கு மற்றொன்று தாழ்ந்தது என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த 7 அங்கங்களுமே ஒரே நிகரானவையே. சந்நியாசியின் கையில் உள்ள திரிதண்டத்தின் 3 முனைகளும் சமமாக இருப்பது போன்று ஒரு ராஜ்யத்திற்கு இந்த 7 அங்கங்களும் சமமானவை. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கும். ஆபத்து காலத்தில் எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே எதைவிட எது முக்கியம் என்று கூறப்பட்டது. இந்த 7 அங்கங்களில் அந்தந்த காரியங்களை செய்ய அந்தந்த அங்கங்களால் மட்டுமே முடியும். எனவே எந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானாலும் அதற்குரிய அந்த அங்கத்தை கொண்டே நிறைவேற்ற இயலும். எனவே அந்தந்த காரியங்களுக்கு அந்தந்த அங்கங்கள் முக்கியமானவை. அரசன் தினம் தினம் தன் சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒற்றர்களை கொண்டு தன் நாட்டில் நடப்பவைகளையும், அருகிலுள்ள நாடுகளில் நடப்பவைகளையும், எதிரி நாடுகளில் நடப்பவைகளையும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். தன் படை வீரர்களுக்கு எப்போதும் உற்சாகமூட்டி வைத்திருக்க வேண்டும். யானைகள், குதிரைகள் முதலானவற்றை நன்கு கவனித்து அவைகளுக்கு நோய் வராமல் காத்து வந்த நோயை போக்கி பலத்தோடு வைத்திருக்க வேண்டும். ஆயுதங்களும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஒரு அரசன் தன்னுடைய சக்தியையும் மாற்றான் சக்தியையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு முன்பு அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை நன்கு ஆராய வேண்டும். வெற்றியை எளிதில் அடைய முடியுமா அல்லது வெற்றியை அடைவது கடினமா என்பதையெல்லாம் நன்கு யோசித்து பிறகு போர் தொடுப்பது சரியே என்று தெரிந்தால் போர் தொடுக்க வேண்டும். இடையிடையே இளைப்பாற்றி மீண்டும் மீண்டும் யுத்தங்களை தொடர வேண்டும். இவ்வாறு காரியங்களை தொடர்ந்து செய்பவனிடமே ராஜ்யலட்சுமி விடாமல் அவனுடன் இருப்பாள். அரசன் செயல்களே கிருதயுகத்தையும் திரேதாயுகத்தையும் துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் நிலைநிறுத்துவதால் அரசனே யுகம் எனப்படுவான். அரசன் சோம்பலோடு எந்த முயற்சியும் செய்யாதவனாக அஞ்ஞானத்தோடு இருக்கும்போது கலியுகத்தவனாகிறான். அறிஞனாக இருந்தபோதும் கூட விழிப்புடன் ஆட்சி நடத்தாத போது துவாபர யுகத்தவன் ஆகிறான்.
முயற்சியோடு காரியங்களில் ஈடுபட்டு விழிப்புடன் ஆட்சி நடத்தும்போது திரேதா யுகத்தவன் ஆகிறான். அரசன் தர்மவானாக தான் இருந்து மக்களையும் தர்மத்தின் வழியை விட்டு விலகாதவாறு நடத்தி செல்லும்போது கிருத யுகத்தவன் ஆகிறான். இந்திரன், சூரியன், வாயு, யமன், வருணன், சந்திரன், அக்னி மற்றும் பூமியினுடைய தன்மைகளை அரசன் பெற்றிருக்க வேண்டும். இந்திரன் ஆவணி தொடங்கி 4 மாதங்கள் மழையை பொழிவிக்கிறான். அதனால் பயிர்கள் செழித்து வளர்ந்து உயிர் வாழ்வதற்கான உணவுகளை மனிதர்கள் நிறைவாக பெற்று மகிழ்கிறார்கள். அவ்வாறே அரசனும் தன் குடிமக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குமாறு செய்து அவர்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும். இந்த வகையில் அரசன் இந்திரனை போன்று நடந்து கொள்ள வேண்டும். மார்கழி தொடங்கி 8 மாதங்கள் சூரியன் பூமியிலிருந்து சிறிது சிறிதாக தண்ணீரை கிரகித்துக் கொள்கிறான். அவ்வாறே அரசனும் தனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை மக்களிடமிருந்து சிறிது சிறிதாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் அரசன் சூரியனைப் போன்று நடந்து கொள்ள வேண்டும். வாயுவானது எல்லா பிராணிகளின் உடல்களிலும் உள் நுழைந்து சஞ்சரிப்பதைப் போன்று அரசன் ஒற்றர்களை எல்லா இடங்களிலும் பிரவேசிக்க செய்து அவர்கள் மூலம் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வகையில் அரசன் வாயுவை போன்று நடந்து கொள்ள வேண்டும். யமன் இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன் என்று யாரையும் பேதப்படுத்தி பார்ப்பதில்லை. அவரவருக்குரிய மரண காலத்தை விதிப்படி நிர்ணயிக்கிறார். அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்தையோ நரகத்தையோ உரியதாக்குகிறார். அவ்வாறே அரசனும் இவர் தனக்கு வேண்டியவர், இவன் வேண்டாதவன் என்று யாரையும் பேதப்படுத்தி பார்க்காமல் குற்றமிழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் தக்கபடி தண்டிக்க வேண்டும். இந்த வகையில் அரசன் யமனைப் போன்று நடந்து கொள்ள வேண்டும். பாவிகளை வருணன் தனது பாசக்கயிற்றால் பிணைத்து கட்டி போடுகிறார். ஒருவன் உயிர் பிரிந்த பிறகு அவனுக்குரிய தண்டனைகளை வழங்குபவர் யமன். ஒருவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் பாவங்கள் எல்லை மீறும்போது தண்டிப்பவர் வருணன். அவ்வாறே அதிகாரிகளை அவர்கள் பாவம் புரியாதவாறு தன்னுடைய அதிகாரம் என்னும் பாசக்கயிற்றால் அவர்களை கட்டி போட வேண்டும். அதாவது அரசன் எத்தகைய அதிகாரிகளையும் தன்னிச்சையாக அதிகாரம் செலுத்த விடக்கூடாது. இந்த வகையில் அரசன் வருணனைப் போன்று நடந்து கொள்ள வேண்டும். பூரண சந்திரனை பார்ப்பவர்கள் மனம் சந்தோஷப்படும். அவ்வாறே அரசனை பார்க்கும்போது மந்திரிகள் முதலானவோருக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அரசனுக்கு ஹிதத்தை பயமின்றி எடுத்துக் கூறுவார்கள். இந்த வகையில் அரசன் பூரண சந்திரனை போன்று இருக்க வேண்டும். பிரதாபம் மிக்கவனாகவும் தேஜஸ் மிக்கவனாகவும் இருப்பதில் அக்னியை ஒத்திருக்க வேண்டும் அரசன். அவ்வாறே தன்னை சுற்றியிருப்பவர்களில் எவர்கள் தனக்கு அனுகூலமாக இல்லாமல் பிரதிகூலமாக இருக்கிறார்களோ அவர்களை கடின மனத்தோடு அழிக்க வேண்டும். தனக்கு அனுகூலமாக இருப்பவர்களுக்கு எப்போதும் நன்மைகளை செய்ய வேண்டும். தன்னை முறையாக ஹோமத்தீயாக வளர்த்து போற்றுபவர்களின் வம்சத்தையே காக்கிறார் அக்னி பகவான். தன்னை முறைகேடாக உபயோகிக்க நினைப்பவர்களை அவர்கள் கூட இருப்பவர்களோடு சேர்த்து அழித்து விடுகிறார். அரசனும் அக்னியின் இந்த குணத்தோடு இருக்க வேண்டும். இந்த வகையில் அரசன் அக்னியை போன்று இருக்க வேண்டும். பூமி தன் மீதுள்ள தாவரங்களையும் மற்ற எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து தாங்குகிறது. அதைப்போன்று அரசன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் உணவு, உடை, உறையுள் முதலியவற்றை கிடைக்குமாறு செய்து காப்பாற்ற வேண்டும். இந்த வகையில் அரசன் பூமியைப் போன்று இருக்க வேண்டும். இதுவரை கூறிய உபாயங்களாலும் மற்றும் சூழ்நிலைக்கு தக்கபடி வேறு உபாயங்களாலும் தன் நாட்டிலுள்ள திருடர்களையும் மற்ற குற்றவாளிகளையும், பிற நாட்டிலிருந்து வந்து தன் நாட்டில் இருக்கும் திருடர்களையும் மற்ற குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து தண்டித்து அடக்க வேண்டும். அரசன் தனக்கு மிகுந்த ஆபத்துக்கள் ஏற்பட்ட காலத்திலும் கூட பிராமணர்கள் தங்களிடம் கோபம் கொள்ளுமாறு நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய கோபம் அவனை அவன் பரிவாரத்தோடு சேர்த்து அழித்துவிடும்.
அக்னியை அனைத்தையும் உண்பவராக சபித்தது பிராமணரே. சமுத்திர ஜலத்தை ஒரு கை ஜலமாக்கி குடித்து சமுத்திரமே இல்லாமல் வற்ற செய்தது பிராமணரே. சந்திரனை ஷயரோகம் ஏற்படுமாறு சபித்தும் பின் காத்ததும் பிராமணரே. இத்தகைய பிராமணருக்கு கோபத்தை ஏற்படுத்திய எவர்தான் அதன் பின் சுகமாக வாழ முடியும்? பிராமணர்கள் நினைத்தால் சொர்க்கம் முதலான உலகங்களையும் படைப்பார்கள், இந்திரன் முதலான தேவர்களையும் படைப்பார்கள். தேவர்களை சபித்து அவர்களை மானிடராக்குவார்கள். இத்தகைய சக்தி வாய்ந்த பிராமணர்களின் கோபத்துக்கு ஆளான எவர்தான் சௌக்கியமாக வாழ முடியும்? உலகங்களும் தேவர்களும் யாரை அண்டி எப்போதும் இருக்கின்றனரோ, எவர் வேதத்தையே தமது சொத்தாக கொண்டிருக்கின்றனரோ, அத்தகைய பிராமணர்களை இம்சித்து அதன் பிறகு யார்தான் சௌக்கியமாக வாழ்வார்கள்? சாஸ்திர முறைப்படி மூட்டப்பட்டாலும் அல்லாவிட்டாலும் அக்னி மேலான தெய்வமாக இருப்பதைப் போன்று பிராமணன் வித்வானாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மேன்மையானவனே ஆவான். தேஜஸ்வியான அக்னி பகவான் சுடுகாட்டில் சவங்களை எரித்து சாம்பலாக்குகிறார். அவ்வாறே யஜ்ஞங்களில் வளர்க்கப்படுகிறார். அவ்வாறே பிராமணர்கள் விரும்பாதவற்றை செய்தாலும் எப்போதும் எல்லா வகையிலும் போற்றுதலுக்கு உரியவர்கள் ஆவர். அவர்களே மேலான தேவர்கள். பிராமணர்களுக்கு எந்த வகையிலாவது துன்பம் இழைத்தால் அவர்கள் சாபம் கொடுத்தோ ஹோமத்தாலோ தண்டனை இழைத்து விடுவர். சத்திரியன் பிராமணனால் பிறந்தவன். நீரிலிருந்து நெருப்பும் பிராமணனிலிருந்து சத்திரியனும் கல்லிலிருந்து உலோகங்களும் பிறந்ததால் நெருப்பும் சத்திரியனும் உலோகங்களும் தத்தம் பராக்கிரமத்தை மற்ற இடங்களில் காட்ட முடியுமே அன்றி தம் பிறப்பிடத்தில் காட்ட முடியாது. நெருப்பு நீரால் அணைந்து போகும், உலோகங்கள் கல்லில் உடைந்து போகும். சத்திரியன் பிராமணனிடம் ஒடுங்கி விடுவான். பிராமணன் இல்லாமல் சத்திரியன் மேன்மை அடைய முடியாது. சத்திரியன் இல்லாமல் பிராமணன் நிம்மதியாக தன் கிரியைகளை செய்ய முடியாது. பிராமணனும் சத்திரியனும் ஒருவருக்கொருவர் சாதகமாக வாழும்போது இரு தரப்பினருமே இக பர சுகங்களை இடையூறின்றி பெற முடியும். அரசனின் மரணம் எப்படி ஏற்பட வேண்டுமென்றால் போர்க்களத்தில் போரிட்டு வீர மரணம் அடைய வேண்டும், அல்லது முதுமை அடைந்த பிறகு தன் பொக்கிஷத்தில் இருக்கும் அபராதமாக வசூலித்த தொகை முழுவதையும் பிராமணர்களுக்கு கொடுத்துவிட்டு ராஜ்யத்தை மகனுக்கு அளித்து முடிசூட்டிவிட்டு தன்னுடைய சுய விருப்பப்படி மரணத்தை அடைய வேண்டும். இவ்வாறாக அரசன் ராஜ தர்மங்களை எப்போதும் விடாது செய்தபடி சகல மக்களின் நன்மையை மனதில் கொண்டு வேலையாட்களை நியமிக்க வேண்டும். அரசனுக்குரிய தர்ம விதிகள் அனைத்தும் இதுவரை கூறப்பட்டது. இனி வைசிய சூத்திரர்களுக்குரிய தர்ம விதிகளை கூறுகிறேன். வைசியன் உபநயனம் முதலான கிரியைகளை செய்து கொண்ட பிறகு திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனத்துக்கான தொழிலில் ஈடுபட வேண்டும். பசுக்களை வைத்து போஷிக்க வேண்டும். பிரம்மதேவர் பசுக்களை காப்பதற்காகவே வைசியர்களை படைத்தார். அவ்வாறே பிரஜைகளை படைத்து அவர்களை காக்கும் பொறுப்பை பிராமணர்களிடமும் சத்திரியர்களிடமும் ஒப்படைத்தார். வைசியன் மற்ற தொழில்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதித்தவனாக இருந்தாலும் பசுக்களின் இரட்சணத்தையும் கட்டாயம் செய்ய வேண்டும். பசுக்களை ரட்சிப்பது தன் கடமையல்ல என்று ஒருபோதும் வைசியன் எண்ணக்கூடாது. அவ்வாறே வைசியன் இருக்கும்போது மற்றவர்கள் எப்போதும் பசுவை காத்தலில் ஈடுபடக்கூடாது. இரத்தினங்கள், முத்துக்கள், பவளங்கள், தங்கம், வெள்ளி, துணிகள், இரத்தினம், அகில் முதலான வாசனை திரவியங்கள், தேன் முதலான ரசங்களின் அவ்வப்போதைய விலைகளை தேச காலங்களை பொறுத்து அவற்றின் விலை ஏற்ற இறக்கங்களை, பொருட்களின் தரங்களை நன்கு அறிந்தவனாக வைசியன் இருக்க வேண்டும். விதைகளின் தன்மைகள், விதைக்கும் முறைகள், விதைக்கும் காலங்கள், மண்ணின் தன்மைகள், அளக்கும் தராசுக்கோல்கள் முதலான கருவிகள், அவற்றின் தன்மைகளை அறியும் திறமை பெற்றவனாக வைசியன் இருக்க வேண்டும். விற்கும் பொருட்களின் தரம் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதையும்
அந்த பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகளில் நல்ல விலை கிடைக்கும், எந்தெந்த நாடுகளில் விற்பனை நல்லபடி இருக்காது என்பதையும், அவற்றை எந்த இடத்தில் எந்த காலத்தில் விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பதையும், விற்கும் பொருட்களுக்கு நஷ்டம் எந்தெந்த வகைகளில் ஏற்படும் என்பதையும், பசுக்களை போஷிக்கும் முறைகளையும் வைசியன் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். பசு மேய்ப்பவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். வெளிநாடுகளில் மக்கள் பேசும் மொழிகளை அறிந்திருக்க வேண்டும். விற்பனை பண்டங்களை எத்தகைய இடங்களில் சேகரித்து வைக்க வேண்டும், அவற்றை கெட்டுப்போகாமல் பாதுகாப்பது எப்படி என்பதை அறிந்திருக்க வேண்டும். எந்த தேசத்தில் எந்த பொருளை எவ்வளவு விலைக்கு வாங்கலாம், அதை எந்த தேசத்தில் எவ்வளவு விலைக்கு விற்கலாம் முதலானவற்றை நன்கு அறிந்தவனாக வைசியன் இருக்க வேண்டும். தர்மமான முறையில் பொருட்களை விற்று தனத்தை பெருக்க நன்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் முயற்சியோடு அன்னத்தை அளிக்க வேண்டும். வேத விற்பனர்களும் தங்கள் கர்மானுஷ்டானங்களை விடாது செய்பவர்கள் என்று புகழ் பெற்றவர்களும் இல்லறவாசிகளுமான பிராமணர்களுக்கு பணிவிடை புரிவதே சூத்திரனுக்கு மேலான தர்மமாகும். இந்த தர்மத்தை நல்லபடி செய்வதாலேயே அவன் சொர்க்கத்தை அடைந்துவிட முடியும். சூத்திரன் உள்ளும் புறமும் பரிசுத்தமானவனாக இருந்து பணிவாக பேசுபவனாக, அகந்தையற்றவனாக பிராமணர்களுக்கு பணிவிடை புரிய வேண்டும். இயலாத போது சத்திரியர்களுக்கும், அதுவும் இயலாத போது வைசியர்களுக்கும் பணிவிடை புரிய வேண்டும். இப்படி சத்திரிய வைசியர்களுக்கு பணிவிடை புரியும் சூத்திரன் அடுத்த பிறவியில் உயர் குலத்தில் பிறப்பான். ஆபத்து காலங்களில் 4 வருணத்தாரும் கடைபிடிக்க வேண்டிய தர்ம நெறிகள் இதுவரை கூறப்பட்டன. இனி ஆபத்து காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய தர்ம நெறிகளையும் கலப்பினத்தாரின் தர்ம நெறிகளையும் கூறுகிறேன், கேளுங்கள். இத்துடன் 9வது அத்தியாயம் நிறைவுற்றது.